Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 11, Waves la book back problem number 3. A ship in a sea sends sonar waves straight down into the seawater from the bottom of the ship. The signal reflects from the deep bottom bedrock and returns to the ship after 3.5 seconds. After the ship moves to 100 km, it sends another signal which returns back after 2 seconds. Calculate the depth of the sea in each case and also compute the difference in height between two cases. This is a given problem. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, imagine this is a sea. இதில் ஒரு கப்பல் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்குவோம். அதாவது ஒரு ஷிப் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்குவோம். இந்த ஷிப்பில் இருந்து சவுண்ட் வேவ்ஸை அனுப்புகிறாங்க. அந்த சவுண்ட் வேவ்ஸு சீனுடைய பாட்டமில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது இங்கே ஒரு ராக் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ராக் மேலே பட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ டிரான்ஸ்மிட்டட் சவுண்ட் வேவ் அண்ட் இது வந்து சேம் பாத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தேர் இஸ் ஏ ரிஃப்ளெக்டட் வேவ். இந்த வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஷிப்புக்கு வந்து சேர்றதுக்கு 3.5 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ இங்கே இருந்து இந்த பாட்டம் ஆஃப் த ராக் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த வேவ், அதாவது இது டிரான்ஸ்மிட்டட் வேவ், இது எவ்வளவு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுதோ அதே டிஸ்டன்ஸை ரிஃப்ளெக்டட் வேவும் ட்ராவல் பண்ணும். ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வில் பி 2D. ஸோ டிங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ இந்த கப்பல் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் மூவ் ஆகுது. ஸோ 100 கிலோமீட்டர் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இட் ஹாஸ் மூவ்டு டு எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 கிலோமீட்டர். Again it is sending a sound wave. இந்த sound wave இன்னொரு ராக் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டட் வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகி இதே ஷிப்புக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 2 செகண்ட்ஸ் ஆகுது. இந்த கேஸில் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வில் பி D2ன்னு எடுத்துக்குவோம், இதை D1ன்னு எடுத்துக்குவோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இந்த செகண்ட் கேஸ் வந்து 2D2. அதாவது டிரான்ஸ்மிட்டட் வேவ் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுதோ அதே டிஸ்டன்ஸை ரிஃப்ளெக்டட் வேவும் ட்ராவல் பண்ணும். ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வில் பி 2D2. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வில் பி 2D1, செகண்ட் கேஸில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வில் பி 2D2. இப்போ D1 அண்ட் D2 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். We know the formula velocity is equal to distance by time. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ velocity is equal to d by t. நம்ம கேஸில் ஃபஸ்ட் கேஸில் the distance traveled will be 2d1. ஏன்னா d1ங்கிற டிஸ்டன்ஸை அது 2 times ட்ராவல் பண்ணுறதுனால 2d1. v is equal to 2d1 divided by t. or 2d1 is equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா v into tன்னு வரும். vங்கிறது velocity of sound. velocity of sound in sea water is v is equal to 1500 meter per second அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get 2d1 is equal to 1500 into t. Time is 3.5 seconds. So d1 is equal to 1500 into 3.5 divided by 2. So இதை calculate பண்ணோம்னா we will get 2625 meter அப்படின்னு வரும். So this is the distance or depth of the sea in the first case. So second caseல இப்போ calculate பண்ணுவோம்.
சேம் ஃபார்முலா தான். ஸோ வெலாசிட்டி v is equal to 2d2 divided by t. So 2d2 is equal to v into t. Velocity of sound of the 1500 meter per second அப்படின்னு எடுத்துக்குவோம். டைமை வந்து 2, ஏன்னா 2 seconds ஆகுது, இது ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ d2 is equal to 1500 into 2 divided by 2. 2 cancel ஆயிரும். So d2 will be 1500 meter. So this is d1 and this is d2. So depth of the sea in both cases calculate பண்ண சொல்லியிருக்காங்க. d1 and d2 இந்த வேல்யூவை calculate பண்ணியிருக்கோம். So difference in height இதை calculate பண்ணுவோம். Difference in height is equal to delta h. இது difference in height delta h அப்படின்னு எடுத்துக்குவோம். This is equal to d1 minus d2. ஸோ d1 உடைய வேல்யூ தெரியும், d2 உடைய வேல்யூ தெரியும். d1ங்கிறது 2625, d2 உடைய வேல்யூ 1500. இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get 1125 மீட்டர் அப்படின்னு வரும். அதாவது 1125 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.